ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பண்ட்டு. இது 2007 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் செம்ம ஃபீல் குட்டான ஃபிலிம் கூட. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான். இவனோட பேர் தொங்கு. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் வந்து மென்டலி சேலஞ்சான ஒரு பையன். பட் இவன் வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் படிப்பான். இப்போ வந்து நமக்கு ஒரு ஜக்கு காட்டுறாங்கல்ல, இந்த ஜக்குனா இவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்காக மட்டும்தான் இவன் ஸ்கூலுக்கு வரான். இப்போ பெல் அடிக்குது. அந்த ஜக்கு எடுத்துக்கிட்டு நேராக வந்து கிரவுண்டுக்கு வேகமாக ஓடி வரான். இவன் செமையாக ஓடுவான், ஒரு குட் ரன்னர். மற்ற கிளாஸ் பசங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு இப்போ நேராக கிரவுண்டுக்கு வந்து அந்த ஜக்கில் வந்து தண்ணி பிடிக்கிறான். தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நேராக அவன் கிளாஸ் ரூமுக்கு வந்து அங்கே இருக்க பசங்க எல்லாருக்குமே வந்து தண்ணி ஊற்றுறான். ஒரு வாட்டர் பாய் சர்வீஸ் மாதிரி பண்ணுறான். இதை அவன் வந்து விரும்பி பண்ணுறான். இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்க சில பேர் வந்து இவனை புள்ளி பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் இவனோட வேலையை மட்டும்தான் இவன் பார்க்குறான். தொங்கு வந்து ஒரு பையன் கூட உட்காருவான். அந்த பையனை வந்து நம்ம தொங்கு பார்ட்னர் சொல்லி தான் கூப்பிடுவான். அந்த பார்ட்னருக்கு நம்ம தொங்குனா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நம்ம தொங்குக்கு அந்த பார்ட்னர்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ அவனுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் தண்ணியும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கப்பை வந்து அப்சைட் டவுனாக கவுத்தும் வச்சிடுறான். இதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் முடியுது. எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தொங்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்ட்னரை பார்க்குறான். பார்ட்னருக்கு மறுபடியும் ஹை சொல்லி அவன்கிட்ட போய் பேச போகிறான். ஆனால் அவன் வந்து என் பின்னாடி வராத, எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஹை ஹேட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம தொங்கா என்ன பண்ணுறான், அவனோட வீட்டுக்கு அவன் போகிறான். அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு ஒரே ஒரு ரூட்டு தான் தெரியும். இப்போது நம்மளெல்லாம் விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரூட் இல்லைனா இன்னொரு ரூட் போவோம்ல. ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது. ஒரு ரூட்டை மட்டும்தான் இவன் வந்து ஃபாலோ பண்ணி போகணும். அப்படியே அந்த ரூட்டை மிஸ் பண்ணிட்டானா இவன் தொலைஞ்சு போயிடுவான். இதை கற்றுக்கிறதுக்கே இவனுக்கு 3 வருஷம் ஆச்சு. இங்கே அப்படியே ஒருத்தவங்களை காட்டுறாங்க. இவரோட பேர் ஜின்னு. இவர் தான் நம்ம தொங்குவோட அப்பா. இவர் சொந்தமாக வந்து ஃப்ரைட் சிக்கன் கடை நடத்திட்டுருக்காரு. நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட பேர் சங்கு. டெய்லி இவரோட கடைக்கு வந்துடுவார். எதுக்கு வராருன்னே தெரியாது. சங் வந்து தனியாக வர மாட்டார். வந்து அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு தான் வருவார். வந்துட்டு வேறு கடையில் சிக்கன் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாரு. சாப்பிட்டுட்டு அந்த கடையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ தொங்கு வரான். தொங்கு வந்தோடனே தொங்குக்கு வந்து அந்த சிக்கனை கொடுக்குறாரு. அவனும் இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எங்கே அப்படியே நைட் ஆகுது. ஜின் வந்து நம்ம தொங்குக்கு வந்து கதைலாம் சொல்லி தூங்க வைக்கிறாரு. அப்படி தூங்க வச்சதுக்கப்புறம் இவர் கடையில் இருக்க எல்லா வேலையும் பார்க்க போகிறாரு. முன்னாடி வந்து கடை இருக்குது, பின்னாடி வந்து வீடு இருக்குது. நம்ம தொங்குக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். ஸோ எல்லா வேலையுமே இவர் மட்டும்தான் பார்க்கணும். எங்கள் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தொங்கு வந்து ஸ்கூலுக்கு வரான். மேம் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றதுனால ஸ்கூலுக்கு போகல. ஜின் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஜின் என்ன பண்ணுறாரு, தொங்கு வந்து அவரோட ஸ்கூட்டியில் ஒரு ரைடு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஊரையே சுற்றி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட கிரவுண்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு போடுறாரு. நம்ம தொங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஹெல்மெட்டை வச்சு மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிறான். இதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடியுது. எக்ஸாம் முடிஞ்சோடனே எப்படா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம தொங்கு ரொம்ப சந்தோஷமாக பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்தோடனே முதல் வேலையாக அந்த ஜக்கை தான் பார்க்குறான். ஒரு துணி எடுத்து அந்த ஜக்கை துடைக்கிறது என்ன, அந்த ஜக்குக்கு முத்தம் கொடுக்கறது என்ன, அந்த ஜக்கில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி அங்கே இருக்க பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். அப்படி ஊற்றிட்டு இருக்கும் போது அங்கே வந்து பார்ட்னர் வரான். பார்ட்னரை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷத்தில் ஹாய் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த பார்ட்னர் கண்டுக்காமல் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். இப்போ தொங்கும் அந்த கிளாஸ் ரூமுக்கு வரான். அந்த ஜக்கை வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு வந்து உட்காரான். அப்போ அந்த பார்ட்னர் என்ன பண்ணுறான், அந்த ஜக்கு கிட்டே போயிட்டு அவன் கொண்டு வந்த ஒரு ஃப்ராக்கை வந்து அந்த ஜக்குக்குள்ளே போட்டுடுறான். போட்டுட்டு எதுவுமே தெரியாமல் அமைதியாக வந்து உட்காந்துக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போய் பார்த்தா அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. ஓப்பன் பண்ணி அந்த லிட்டை பார்த்தா அதுக்குள்ளே ஃப்ராக் இருக்குது. இதை பார்த்தோன்னே பயங்கரமாக கத்துறா. அங்கே இருக்க எல்லா பசங்களும் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா ஃப்ராக் இருக்குது. அந்த டைமில் மேம் வராங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்டப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மாதிரி தொங்கு வந்து அந்த ஜக்குக்குள்ளே ஃப்ராகை போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போ மேம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீ தான் இதை பண்ணியா அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்க எல்லா பசங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவனை வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்கே உடனே வந்து ஜின் ஸ்கூலுக்கு வராரு. வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வராரு. எல்லா பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்து சிக்கனை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் டீச்சர் வந்து நம்ம ஜின்னை வந்து பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் ஸ்கூல் தான் தொங்குக்கு கரெக்டு, அவனை வந்து இங்கே வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே தான் பிரின்சிபலும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஜின் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு வந்து கெஞ்சுறாரு. ஆனால் பிரின்சிபல் வந்து முடியவே முடியாது, பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, ப்ளீஸ் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜின் வந்து முடியவே முடியாது, என்னன்னாலும் என் பையனை நான் இங்கே தான் அனுப்புவேன்,
உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொங்குவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் வந்து தொங்கு வந்து வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வரான். ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தா அங்கே ஜக்கு இல்லை. எங்கடா போச்சு இந்த ஜக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். ஜக்கே கிடைக்கல. ரொம்ப சோகமாயிடுறான். அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஜக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கை தூக்கிட்டு கேன் வாட்டரை வச்சுருக்காங்க. பாவம் அது அவனுக்கு தெரியல. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இந்த கேன் வாட்டர் இருக்கிறதுனால தான் அந்த ஜக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன் வாட்டரை எட்டி உதைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டிடுது. இதை பார்த்தோன்னே அவன் பயந்து போய் நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அமைதியாக இருக்கான். அவனோட முகத்தை வேற மூடிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஜின் கேட்குறாரு, என்ன ஆச்சு? ஸ்கூலில் யாருக்குன்னா சண்டை போட்டியா இல்லை யாருன்னா அடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் ஒருத்தவங்களை அடித்தேன். அடித்து கீழே தள்ளி விட்டதில் ரத்தமே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் ஜின் வந்து இவன் யார் அப்படி அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அது அந்த கேனு. பாவம் அந்த பையனுக்கு இது கேனன்னு கூட சொல்ல தெரியல. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஜின் என்ன பண்ணுறாரு, அந்த கேன் எடுத்து ஒழுங்காக வச்சுட்டு அந்த துங்குவை கூட்டிகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவனோட பேக்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிருப்பான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போதே சொல்லிட்டு வராங்க, உன் டீச்சர்கிட்ட எங்கே நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வழக்கம் போல் துங்கு வந்து ஸ்கூலுக்கு வரான். அவன் முகத்தில் சந்தோஷமே இல்லை, சோகமாக உட்காந்துட்ருக்கான். அந்த டைமில் ஜன்னல் வழியாக ஒரு பையனை பார்க்குறான். அவன் கையில் வந்து அந்த ஜக் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஏன்டா இந்த கிளாஸ் ரூமில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு கிரவுண்டுக்கு வந்து பார்க்குறான். அந்த பையன் அந்த ஜக்கில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அவன் வந்து பேஸ்பால் டீமில் சேர்ந்த ஒரு பையன் போல். அவன் அந்த எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கும் போது துங்கு சொல்கிறான், எனக்கு அந்த ஜக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு முன்னாடி நான் தான் இந்த வாட்டர் பாய் சர்வீசஸை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே பயங்கர இரிட்டேட் ஆகிடுறான் அவன். அந்த ஜக்கு தூக்கி போட்டுட்டு, என்னை பார்த்தா என்ன உனக்கு வாட்டர் பாய் சர்வீஸ் பண்ணுற மாதிரியா இருக்குது? இந்த டீமில் சேர்ந்ததுலேருந்து என்னை இந்த வேலை மட்டும்தான் செய்ய வச்சுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நான் இந்த டீமில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோச் கிட்ட போயிட்டு, இதுக்கப்புறம் நான் இந்த டீமில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ அந்த துங்கு என்ன பண்ணுறான், கீழே இருந்து அந்த ஜக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். திருப்பி அவன் கைக்கே அந்த ஜக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படியே அந்த கோச்சை காட்டுறாங்க. இந்த கோச் தான் வந்து பேஸ்பால் டீமோட கோச். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏற்கனவே ரொம்ப கம்மி மெம்பர் தான் இருக்காங்க. இப்போது இருந்த ஒருத்தனும் போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறும் 8 மெம்பர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த டைமில் துங்கும் வந்து அந்த கோச்சுக்கும் சரி, அங்கே இருக்க எல்லாருக்குமே சரி, அதாவது இந்த டீம்மேட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் தண்ணி ஊற்றி கொடுத்துட்ருக்கான். இதை பார்த்தோன்னே கோச்சே வந்து ஷாக் ஆகிடுறாரு. நீ யாருப்பா தம்பி, புதுசாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. உனக்கு வந்து பேஸ்பால் பற்றி எதனா தெரியுமா? எப்படி ஒரு ஹிட் அடிக்கிறதுன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் அது பற்றியான எதனா ஒரு விஷயமாவது தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு இந்த ஜக்கை பற்றி எல்லாமே தெரியும். இந்த ஜக்குக்காக தான் இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜக்கை தூக்கி மடி மேலே வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த கோச்சும் சரி நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துங்கும் வந்து டீமில் வந்து சேர்த்துக்கிறாரு. இப்போ துங்கு வந்து அந்த டீமில் சேர்ந்துக்கிறான். சேர்ந்துட்டு அப்புறம் கூட ஒன்றுமே விளையாடாமல் வாட்டர் சப்ளை தான் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஜின் வந்து கோச் கிட்ட பேசுகிறாரு. என்னோட பையனால் உண்மையாகவே விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது கோச் சொல்கிறாரு, நீங்கள் கவலையே படாதீங்க, அவன் நல்லாவே விளையாடுவான். நெக்ஸ்ட் மேட்ச்சில் நான் அவனை விளையாட வைக்கிறேன். அவன் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. இது கேட்டோன்னே ஜின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது அவருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொங்கு வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு வரலாம். அவன் இந்த பேஸ்பால் டீமில் இருக்கிற வரைக்கும் யாருமே வந்து அவனை தூக்க முடியாதுல்ல. அதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் டே வந்து தொங்கு ஸ்கூலுக்கு பேஸ்பால் யூனிஃபார்மோடு வரான். பார்க்கறதுக்கே செம மாசாக இருக்குது. அங்கே இருக்க புல்லிஸ்லாம் பயங்கரமாக புல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அவனையும் அந்த பார்ட்னரையும் சேர்த்து வச்சு. அப்போ அந்த பார்ட்னர் வந்து கோவப்பட்டு வெளில எழுந்து போகிறான். அப்போ அந்த துங்கு வந்து பார்ட்னர் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு பேச பார்க்குறான். அப்போ அந்த பார்ட்னர் சொல்கிறான், பின்னாடி எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர? உன்னால் நான் எவ்வளோ அசிங்கப்படுறேன்னு பாரு, ஐ ஹேட் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே துங்குக்கு பயங்கர சோகமாயிடுது. இதுக்கப்புறம் எல்லாரையுமே வந்து ஒரு லேப் ஓட சொல்கிறாங்க. எல்லாரும் ஓடி முடிச்சிடுறாங்க. பார்ட்னர் தான் இருக்கான். பார்ட்னரோட சொன்னால் அவனுக்கு ஹார்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது போல். ஸோ மேம் வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது துங்கு தான். ஸோ அவனை ஓட சொல்கிறாங்க ஒரு லேப்பு. அவன் ஒரு லேப் ஓடாமல் 2 லேப் ஓடுறான். ஓடி முடிச்சதுக்கப்புறம் மேம் கேட்குறாங்க, நான் உன்னை ஒன்று தானே ஓட சொன்னேன், நீ எதுக்கு 2 ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், ஒன்று வந்து எனக்காக ஒன்று, இன்னொன்று வந்து என் பார்ட்னருக்காக ஒன்று அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் பார்ட்னர் ரொம்ப சுகமாயிடுறான். ஐயோ இவ்வளோ நல்ல பையனையாக நம்ம இவ்வளோ நாள் திட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் கிளாஸ் ரூமில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறான். அவனுக்கு பக்கத்தில் துங்குவும் போய் அமைதியாக உட்காந்துக்கிறான். இங்கே அப்படியே ஜின்னோட கடையை தான் காட்டுறாங்க. ஜின்னோட கடைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து அந்த கடையோட ஓனர் போல். ஸோ நீங்கள் இந்த கடையை காலி பண்ணிவிடுங்க, நான் இந்த கடையை விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு. அப்போ ஜின் சொல்கிறாரு, 20 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டை நான் விற்றேன். அதுவும் என்னோடய ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் பில்க்காக. அதை நான் விற்கும் போதே உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் விற்றேன். நானே வந்து அப்புறம் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படிலாம் சொன்னால் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா இப்போது சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. ஸோ அவர் எப்போ போவாருன்னு தெரியல. அதுக்குள்ளே நான் இந்த வீட்டை விற்றாகணும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக அந்த வீட்டையும் அந்த கடையும் காலி பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போகிறாரு. நம்ம ஜின்னுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. கெஞ்சி கூட பார்த்துட்டாரு. ஆனால் அவர் வந்து காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு.
எங்க தொங்குக்கு வந்து அந்த பேஸ்பால் எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. அந்த கோச் சொல்லி குடுத்துட்டாரு. பட் ஸ்டில் அவனால வந்து விளையாட முடியல. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவனை வச்சுட்டு அந்த கோச்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. இப்போ ஜின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஓனரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. வந்து பார்த்தா அவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்காரு. அவர்கிட்ட போய் கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அவர் தான் வந்து இப்படி இருக்காரே, அவரால் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதை பார்த்த அப்புறம் அந்த ஓனரோட பையன் என்ன பண்ணுறாரு, உன்னை யார் இங்கே வர சொன்னது? ஒன்று முடிஞ்ச அந்த வீட்டை நீ வாங்கிக்கோ, இல்லை அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னா வந்து சட்டையை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுறாரு. எங்கே அப்படியே தொங்குவை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து அவன் வாட்டர் பாய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கோச் வந்து ஒரு பால் அடிக்கிறாரு. அந்த பால் போய் நம்ம தொங்குவோட தலையிலே பட்டு அவன் மயக்க போட்டு கீழே விழுந்துறான். கொஞ்ச நேரம் அப்படியே கொலாப்ஸ் ஆன ஸ்டேட்லேயே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்றுமே நடக்காத மாதிரி எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா அங்கே பார்ட்னர் இருக்கான். அவனுக்கு போய் தண்ணி ஊற்றி கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே கோச்சு ஷாக் ஆயிடுறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை படி, எல்லாமே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி சரி நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்காத, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் கூடயே வந்து அமுச்சு விட்டுறாரு அந்த கோச்சு. அப்போ பார்ட்னர் வந்து தொங்கு வந்து பார்ட்னரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் 2 பேருமே வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா பார்ட்னர் வந்து தொங்குவை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இங்கே வந்து ஜின் வந்து தொங்கு இன்னும் வீட்டுக்கு வரலையே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அவன் விளையாடி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ பார்ட்னர் வந்து ஒரு அம்ப்ரெல்லா கொடுக்குறான். அந்த அம்ப்ரெல்லாவை எடுத்துக்கிட்டு வரான். ரோடு ஃபுல்லாக செம தண்ணி. ஒரு கார் வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம தொங்கு மேலே அடித்து விட்டுட்டு போயிடுது. தொங்கு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜின் வந்து எங்கெங்கேயோ சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அவன் கிடைக்கவே இல்லை. கடைசியாக பார்த்தா அங்கே ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா தொங்கு வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்குது. அந்த பைப்புக்குள்ளே வந்து பயந்து போய் உட்காந்துருக்கான். ஆல்ரெடி ஒரு தடவை இப்படி நடந்திருக்கு போல், மழை வரும்போது அதே மாதிரி உட்காந்துட்ருக்கான். இதை பார்த்தோன்னே ஜின் வந்து டார்ச் அடிச்சு, அப்பா வந்திருக்கேன்ப்பா, பயப்படாத வெளியில் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் வெளியிலே வரான். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் உட்கார வச்சு அவனை வந்து கதை சொல்லி தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சதுக்கப்புறம் ஜின் வந்து அவர்கிட்ட இருக்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அந்த வீட்டை எப்படின்னா திருப்பி நம்மளே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு சடனாக வந்து அவரோட வயிற்றில் பயங்கரமான ஒரு பெயின் வருது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ டக்குன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ வந்து தொங்குவை பார்த்துக்கோ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தொங்குவை வந்து அந்த சங்கு கிட்ட விட்டுட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இங்கே வந்து தொங்கு வந்து அப்பா இல்லாதனால தூங்காமல் எப்போ விடியோன்னு கேட்டு அந்த சங்கை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வந்து ஜின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. வந்து செக்கப்புக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இந்த ஸ்கேன் எடுங்க அந்த ஸ்கேன் எடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், எனக்கு எந்த ஸ்கேனும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டாக்டர் சொல்கிறாங்க, அப்படிலாம் விட்டுற முடியாது, இது கேன்சராக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, நீங்கள் வேறு நிறைய வாமிட் பண்ணியிருக்கீங்கன்னு வேறு சொல்கிறீங்க, ஸோ இதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்திடுறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் ஜின் வந்து பயங்கரமாக பயந்து போயிருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே அடுத்த நாள் தொங்கு வந்து ஸ்கூலுக்கு வரான். கிளாஸ்மேட்ஸ்லாம் வழக்கம் போல் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பேஸ்பால் பற்றி என்ன தெரியும், நீ எல்லாம் எதுக்கு பேஸ்பால் ஆடுற அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அப்போ பார்ட்னர் வந்து, உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும், அவன் சூப்பராக ஆடுவான் பாருங்கள், உங்களுக்கு வந்து பேஸ்பால்னால் என்ன நச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொங்குவை வந்து சேவ் பண்ணுறான். தொங்கு கண்ணுக்கு பார்ட்னர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தெரியுறான். இதுக்கப்புறம் டீச்சர் வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ தொங்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் பார்ட்னர் சொல்கிறான், நம்ம கிளாஸில் இருக்க ஒரு பையன் தானே தொங்கு, அவன் ஏன் எக்ஸாம் வரக்கூடாது, அவனும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவான், அவன் எக்ஸாம் எழுதலைன்னா நானும் எழுத மாட்டேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி டீச்சரே வந்து மிரட்டுறான். இதை பார்த்தோன்னே டீச்சரும் வந்து சரி அவன் எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ட்னர், என்னால் எப்படி எக்ஸாம் எழுத முடியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட ஃபேவரட் நம்பர் என்ன, அதை எக்ஸாம் ஷீட்டில் எழுதிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தொங்கு வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறான். ஆன்சர் எல்லாத்துக்கும் 1 எழுதுறான். 1 தான் அவன் ஃபேவரட் நம்பர் போல். ஸோ அதையே வந்து ஸ்கேலை வச்சு போட்டுட்ருக்கான். அப்போ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மார்க் வருது. அவன் 28 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். தொங்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கான்ல, ஃபஸ்ட் அட்டெம்ப்டே வந்து 28 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டில் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ கூட அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். இங்கே அப்படியே பிரின்சிபல் வந்து கோச்சை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு பயங்கர லெக்சர் எடுக்கிறாரு. ஒழுங்காக உன் வேலையை பண்ணுறியா பார்த்தியா, பேரண்ட்ஸ்லாம் வந்து இது வேணாம், வேறு ஸ்போர்ட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி நீ வின் பண்ணலான்னா உன்னோட டீம் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கு கோச் வந்து, எதனா சொல்கிறீங்களே, எதனா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தரீங்களா, எதுவுமே பண்ணாமல் டீம் போயிடும்ன்றது மட்டும் சொல்கிறீங்க, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டு வராரு. ஸோ கோச் டிசைட் பண்ணிட்டாரு, இந்த வாட்டி நம்ம வின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிசிஷன் எடுத்து தொங்கும் வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. இந்த வாட்டி தொங்கு மட்டும் ஒரு ரன் அடிக்கல, இல்லை ஒரு பால் அடிக்கலைன்னா கூட நீங்கள் யாரும்
வீட்டுக்கு போக முடியாது, எல்லாருமே வந்து ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொங்குவை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அவர் பாலை போட தொங்கு வந்து கண்ணை மூடிக்கிறான். கண்ணை மூடிக்கிட்டே ஸ்விங் பண்ணுறான். எத்தனை பால் போட்டாலும் கண்ணை மூடிக்கிறான். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கண்ணை திறந்து ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்க மாட்டான், கண்ணை மூடிக்கிட்டே ஆடுறான். எல்லா பாலும் போட்டு பார்த்துட்டாரு, ஆனால் ஒரு பாலை கூட அவன் அடித்த மாதிரி இல்லை. எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் கோச் கிட்ட வந்து கூட அந்த பாலை போடுறாரு, அப்போ கூட அவன் அடிக்க மாட்டான். கண்ணை திறந்தா தானே அடிக்க முடியும், கண்ணை மூடிக்கிட்டே ஜஸ்ட்டு பேட்டை ஸ்விங் பண்ணால் எப்படி அடிக்க முடியும்? ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் வந்து கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிடுற அளவுக்கு இந்த தொங்கு பண்ணிட்டான். இங்கே அப்படியே ஜின்னை தான் காட்டுறாங்க. ஜின் வந்து வீட்டில் துணி காய போட்டுட்ருக்கும் போது ஒரு புரோக்கர் வந்து 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க இந்த வீட்டை சேல் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தோன்னே ஜின் வந்து பயங்கர கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் அந்த புரோக்கரோட இடத்துக்கே போயிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னோட வீட்டை விற்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த புரோக்கர் சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சால் நீ வாங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு நல்ல அமௌண்ட்டாக தான் நான் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜெனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கோவத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இவங்க அப்படியே சங்கோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு. நம்ம ஜின் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க போல். ஸோ அதனால் எதனா யூஸ் இருக்குமா, அது விற்று இந்த வீட்டை வாங்கலான்னு பார்த்தா அது கூட எந்த யூஸும் இல்லை. ஜின்னுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு ஐடியாவும் இல்லை. சே, நம்ம போட்ட இன்சூரன்ஸ் கூட நமக்கு யூஸ் இல்லையே, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. இங்கே கோச் வந்து தொங்குவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. நாளையிலேருந்து நீ விளையாட வராத, இப்படியே விளையாடிட்டு இருந்தேன்னா என்ன யூஸ் இருக்குது, இப்படி வந்து நீ தண்ணி கொடுக்கறதுக்காக வர, எதனா விளையாடுறதுக்கு வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அந்த ஜக்கை வந்து எட்டி உதச்சிட்டு போயிடுறாரு. இதை பார்த்து தொங்கு வந்து பயங்கரமாக அழுகுறான். அவனை அடிச்சிருந்தா கூட அழுதுருக்க மாட்டான், ஆனால் அந்த ஜக்கை எட்டி உதச்சதுனால அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறான். இதெல்லாம் பார்ட்னர் பார்த்துட்டு பார்ட்னர் வந்து அந்த கோச் கிட்ட பேசுகிறாரு. நான் வந்து அவனுக்கு வந்து பேஸ்பால் எப்படி ஆடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது கோச், நீயா, சரி ஏதோ ஒன்று அவனுக்கு சொல்லிக் கொடு, அவன் ஒழுங்காக விளையாடினா சரிதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இப்போ பார்ட்னர் வந்து தொங்குக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான். எப்படி சொல்லிக் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வச்சே சொல்லிக் கொடுக்குறான். ஒரு கோடை போட்டு அதில் வந்து டம்ளரையும் ஜக்கையும் வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், இது ஹோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். இது மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால அவனுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. பிகாஸ் அவனுக்கு பிடிச்சதே அந்த ஜக்கு தானே. ஸோ அதை வச்சு சொல்லி கொடுத்தா எப்படி புரியாமல் இருக்கும், அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறான். இங்கே பார்ட்னர் வந்து தொங்குக்கு சொல்லி கொடுக்குறான். ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பால் வந்தாலே கண்ணை மூடிக்கிறான். ஜஸ்ட்டு பேட்டை கண்ணை மூடிக்கிட்டே வந்து ஸ்விங் பண்ணிகிட்ருக்கான். பால் வர்றதை கூட அவன் பார்க்க மாட்டேங்கிறான். பின்ன எப்படி வந்து அவன் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்கான். அப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ துங்கு என்ன பண்ணுறான், அவனோட பேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மழை பெய்கிற இடத்தாண்ட விற்கிறான். அந்த ரெயின் ட்ராப்ஸ்லாம் வந்து அந்த பேட்டு மேலே விழுது. அப்போ ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் பார்ட்னருக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ பார்ட்னர் வந்து துங்குக்கு வந்து ஒரு டெக்னிக்கை டீச் பண்ணுறான். நீ பால் வரும்போது பேட்டை ஸ்விங் பண்ணாத, ஜஸ்ட்டு பால் வர டைரக்ஷனில் அந்த பேட்டை வை. அந்த பால் வந்து அந்த பேட்டில் பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது அந்த பேட்டை ஸ்விங் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த பால் வர டைமில் கரெக்டாக அந்த பேட்டை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சா அதுக்கு பேர் பண்ட். அப்போது உனக்கு ஒரு பாயிண்ட்டு ஸ்கோர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது பட்டதுக்கப்புறம் நீ சும்மா நின்னாலாம் பாயிண்ட் வராது. அது பட்டதுக்கப்புறம் நீ டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு பேஸ்க்கு ஓடிப்போ. அப்படி ஃபஸ்ட்டு பேஸ்க்கு நீ ஓடி போயிட்டீங்கன்னா நீ சேஃபு, உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்னர் வந்து தொங்குக்கு சொல்லி கொடுக்குறான். தொங்கு ரொம்ப பயப்படுறான். ஆனால் அவனோட பேட்டை நீட்டி ஒரு பால் வருது, கரெக்டாக அந்த பால் பட்டு எடுத்து அந்த பேட்டில். அப்போ தான் அவனுக்கு தெரியுது இது ஈஸியான டெக்னிக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த பண்ட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் ஜின் வந்து இது கேன்சராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கப்புக்காக வந்திருக்காரு. இந்த செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓனரை போய் மறுபடியும் மீட் பண்ணி பேசுகிறாரு. எனக்கு 3 வருஷம் ஆச்சு என் பையனுக்கு ஸ்கூலில் வந்து வீட்டுக்கு வரதுக்கான ரூட்டை சொல்லி கொடுக்க. அவனுக்கு என் வீட்டை தவிர வேறு எந்த வீட்லேயும் அவனால் வாழ முடியாது. நானே வாங்கிக்கிறேன், நீங்கள் இறந்து மட்டும் போயிடாதீங்க, அதுக்குள்ளே நான் வாங்கிடுவேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் கோச் வந்து அங்கே டீம்மேட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டுருக்காங்க, ஆப்போனன்ட் டீம்லாம் வந்து நம்மளை பார்த்து பயப்படுது. அதுக்கு காரணமே தொங்கு தான். அவன் தான் நம்ம சீக்ரெட் வெப்பன்னு அவங்களாம் நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் பயப்படுறாங்க. அப்போது நம்ம கோச் என்ன பண்ணுறாரு, தொங்கு கிட்ட ஒரு சிவிங்கத்தை கொடுத்து இந்த சிவிங்கத்தை நல்லா சீவ் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஒரு காலை ஷேக் பண்ணிக்கிட்டே இரு, எப்படியோ ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியே அப்படியே வந்து நெல், அது போதும் ஆப்போனன்ட் டீமை நம்ம பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை சொல்லித்தராரு. வீட்டுக்கு வந்து கூட அதே டெக்னிக்கை அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். பாட்டு பாடிக்கிட்டே அவனோட காலை ஆட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜின் வந்து இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட வந்து பாட்டு பாடிக்கிட்டே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் சங்க காட்டினா அவர் குடிச்சிக்கிட்டே பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. பிகாஸ் அவரோட ஃப்ரெண்டுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே ஒரு பக்கம் அழுதுட்ருக்காரு. நாளைக்கு மேட்ச்சு. ஸோ ஜின் வந்து தொங்குக்கு வந்து கதை சொல்லி தூங்க வைக்கிறாரு. நாளைக்கு நல்லபடியாக மேட்ச் பண்ண, எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு நம்ம தொங்குவை வந்து தூங்க வைக்கிறாரு. இங்கே அப்படியே அடுத்த நாள் தான் ஆகுது. எல்லாருமே கிரவுண்டில் இருக்காங்க. தொங்கு வந்து கோச் சொல்லி கொடுத்த மாதிரி இன்னும் அதே ஆட்டிடியூடோடு தான் இருக்கான்.
இங்கே அப்படியே ஜின்னை காட்டுறாங்க. ஜின் வந்து இன்றைக்கி அவருக்கு ரிசல்ட்டு, அது மட்டும் இல்லாமல் தொங்கோட மேட்சும் கூட. ஸோ வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு கிளம்புறாரு. வெளியில் வந்து பார்த்தா சங் வந்திருக்காரு அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு. இப்போ 2 பேருமே சேர்ந்து காரில் வந்து அந்த ரிசல்ட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆப்போனன்ட் டீம் தான் வந்து நிறைய ஸ்கோரை வந்து எடுக்கிறாங்க. தொங்கு வந்து விளையாட வந்திருக்கான். அவன் பால் வரும்போதெல்லாம் கண்ணை மூடிடுறான். ஸோ அதனால் அவனால் ஒரு பாயிண்ட்டு கூட ஸ்கோர் பண்ண முடியல. 3 பாலும் ஸ்ட்ரைக் ஆகிடுது. ஸோ அவன் அவுட் ஆகிடுறான். இங்கே வந்து ஜின்னை வந்து டாக்டர் வந்து உள்ளே கூப்பிடுறாங்க. அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் காரில் வந்து அமைதியாக உட்காந்துட்டு வராரு. அப்போ சங்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அழுதுகிட்டே வந்து வராரு. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அழுதுகிட்டே சொல்கிறாரு, எனக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்கே எனக்கு கேன்சர் இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அழுகுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் தான் சங்கு வந்து ஒரு மாதிரி ரிலீஃபே ஆகுறாரு. டே உனக்கு கேன்சர் இல்லைன்னா சொல்லிட்டு அழுகலாம் இல்லடா, அது ஏன்டா அழுதுட்டு சொல்கிறேன், எனக்கு வந்து பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு வராரு. இங்கே வந்து தொங்குவோட டீம் வந்து வின் பண்ணுறதுக்கு இன்னும் 3 பாயிண்ட்ஸ் தேவை. அவங்க வந்து எப்படியோ 2 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 பாயிண்ட் எடுத்துட்டா அவங்க வின்னு. அங்கே வந்து ஒரு பையன் விளையாடுறதுக்காக போகிறான். பயங்கரமாக வந்து விளையாடிருக்கான். இவனால தான் வந்து இந்த டீம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அவன் வந்து சடனாக 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிட்ட வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறெல்லாம் வலிக்குது, இப்போ வந்து நான் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஓல் டீமே என்னை துரோகி மாதிரி பார்க்கும், அதுக்கு நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன், நான் போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இப்போ இவனோட வேறு பிளேயரை வந்து ஸ்விட்ச் பண்ணணும். யார் இருக்கான்னு பார்த்தா தொங்கு தான் இருக்கான். ரெடியாக பேட்டை கையில் வச்சுட்டு வந்து நிற்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம கோச்சுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, டே தம்பி இந்த வாட்டி நீ வின் பண்ணிடுறா, நீ வின் பண்ணாதான் எனக்கு என்னோடய ஜாபை காப்பாற்ற முடியும், அப்போ தான் இந்த ஸ்கூலில் என்னால் பேஸ்பால் டீமை நடத்த முடியும், பேஸ்பால் டீமை நடத்தினா தான் நீ அதில் இருக்க முடியும், அப்போ தான் உனக்கு ஜக்குலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கவலையே படாதீங்க கோச், நான் சூப்பராக போய் கலக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போனோடனே நம்ம கோச்சுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. ஓகே இந்த வாட்டி வின் பண்ணுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக் ஆகிடுது, செகண்ட் பால் ஸ்ட்ரைக் ஆகிடுது, கடைசி பால் இந்த பாலும் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா இவன் டீம் அவுட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் நிற்கும் போது அப்போ ஒரு செகண்ட் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ குரல் கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா பார்ட்னரு. நான் தொங்கு கிட்ட ஒரு நிமிஷம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு தொங்குவை கூப்பிட்டுட்டு பேசுகிறான். நீ கவலையே படாத, பயப்படாமல் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தொங்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறான். ஃபஸ்ட் டைமாக நம்ம தொங்குக்கு ஒருத்தன் தண்ணி கொடுக்குறான். எப்பயுமே அவன் தான் வந்து எல்லாருக்குமே வந்து வாட்டர் பாய் இருந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுப்பான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி கொடுக்கும்போது அவன் குடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறான். நான் போய் இப்போ கலக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான். இங்கே அப்படியே ஜின்னும் வந்து கிரவுண்டுக்கு வந்துடுறாரு. கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா தொங்கும் வந்து விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ அவர் வந்து பயங்கரமாக தொங்குக்காக சேரப் பண்ணுறாரு. இங்கே ஆப்போனன்ட் டீம்லாம் சொல்கிறாங்க, ஓ இவன் தானே வந்திருக்கான், லாஸ்ட் பால் தான், கண்டிப்பாக நம்ம டீம் தான் ஜெயிச்சிரும், அவங்க டீம் தோற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாலை போடுறாங்க. அந்த டைமில் தொங்கு என்ன நினச்சான்னு தெரியல, இந்த வாட்டி நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை வந்து அப்படியே வைடாக ஓப்பன் பண்ணுறான். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. அவன் அந்த பால் வர டைரக்ஷனில் கரெக்டாக அந்த பேட்டை வைக்கிறான். பால் கிட்ட வந்து அந்த பால் வந்து அந்த பேட்டில் படுது. பட்ட அடுத்த செகண்ட் அந்த பேட்டை தூக்கி போட்டுட்டு நேராக வேகமாக ஓடுறான். அவன் தான் நல்ல ரன்னர் ஆச்சு. நேராக ஓடி ஃபஸ்ட் பேஸில் நிற்கிறான். அவன் டீம் சேஃப் ஆகிடுது. அதனால் அவன் டீம் வின் பண்ணிடுது. அவனால் ஒரு பாயிண்ட் வந்துடுது. ஸோ அவனோட டீம் வந்து 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஆப்போனன்ட் டீம் வந்து 7 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இவனோட டீம் வந்து ஒரு பாயிண்டில் வின் ஆகிருக்கு. இதை நினச்சி எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. தொங்கு நிற்காமல் சந்தோஷத்தில் ஓடிட்டுருக்கான். ஜின்னும் வந்து இதை பார்த்த சந்தோஷத்தில் கூடயே ஓடுறாரு. அப்போ 2 பேரும் ஓடிட்டுருக்கும் போது எல்லாருமே இவங்களுக்காக சேரப் பண்ணும் போது தொங்கு சொல்கிறான், அப்பா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமாப்பா நீ வின் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் ஓடி முடிச்சுட்டு வந்தோன்னே இவனை அப்படியே தூக்கி வச்சுக்கிறாங்க. அவனை வந்து அப்படியே அந்த ஹோல் டீமே வந்து பாராட்டுது. ஏன்னா இவனால தான் வந்து அந்த டீமே வின் பண்ணியிருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ எல்லாருமே வந்து இவனை வந்து அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் தூக்கி வச்சுட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது ஜின்னுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. தொங்கும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வரான். அவனோட பழைய வீட்டை வந்து விற்றுட்டாங்க. இப்போ புது வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கான டைரக்ஷன் இவன் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வர வழியிலலாம் கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தில் அந்த ஜக்கோட பிக்சர் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அதுபடி வரான். அது மட்டும் இல்லாமல் வரும்போதே வந்து ஃபஸ்ட்டு பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், அப்புறம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் பாலை வச்சே வந்து டைரக்ஷனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. புது லொக்கேஷனில் வந்து வீடு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடையும் வச்சுருக்காங்க. கடை வந்து பழைய இடத்த விட இந்த இடத்துல வந்து நல்லாவே இருக்குது, நல்லாவே பிஸ்னஸ் நடக்குது. ஸோ தொங்குவை பார்த்தோன்னே
வீட்டுக்கு வந்துட்டியா? வர்றதுக்கு கஷ்டமா இல்லல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா கஷ்டமாவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. நான் ஈஸியா வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி நீ போய் இப்போ விளையாடு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து அப்படியே வந்து இந்த மூவிய வந்து முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த மூவி? ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பட் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.